ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்கள் தியான நாட்கள், அருமையான ஒரு ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நீங்கள் அதிகமான நேரங்களை செலவிட்டு கொண்டிருக்கிறீர்கள். மாத்திரமல்ல, அநேக ப்ரோக்ராம் டிவி வாயிலாக ஆண்டோடைய வார்த்தைகளையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையிலே நான் உங்களோடு தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறேன். சிலுவையிலே என் ஆண்டவர் பேசிய அந்த 7 வார்த்தைகளையும் கோர்வையாக உங்களுக்கு முன்னாலே வைத்து கொண்டிருக்கிறேன். சென்ற நாட்களிலே 3 நாட்களாக அருமையானவர்களே 6 வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால் நான் பேசினேன். இந்த நாளிலே ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் அருமையானவர்களே மீதியாக இருக்கிறது. அந்த வார்த்தையையும் ஆண்டவர் எனக்கு தந்த வெளிப்பாட்டின்படி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை பற்றி பேசுவதற்கு முன்னாலே, இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தின் சூழ்நிலை, உலகத்தின் சூழ்நிலை, இவைகளை அருமையானவர்களே தேவ சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுத்தாக வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன். இந்த மாவட்டத்திலிருந்து இந்திய தேசத்தின் எழுப்புதல் உருவாகும் என்கின்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு, ஆண்டவரே இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை எங்களுடைய மாவட்டத்திலிருந்து நீர் உருவாக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற மனிதன் நான் மாத்திரமல்ல. அருமையானவர்களே, இந்த மாவட்டத்திலே இருந்துதான் தேசத்தின் எழுப்புதல் உருவாகும் என்ற விசுவாசத்தோடு எண்ணற்ற தேவ பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இது இப்படி இருக்க, இந்த மாவட்டத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்கின்ற காரியத்தையும் வேதனையும் விசனமும் நிறைந்த மனதோடு உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் பேசி ஜெபிக்கலாம் என்று நான் அருமையானவர்களே பாரத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். சென்ற நாளிலே கடியப்பட்டணம் என்கின்ற அந்த மீனவ கிராமத்திலே ஒரு பவன் நகைக்காக ஒரு பச்சிளம் பாலகனை ஒரு சகோதரி கொன்று அப்படியே பீரோவில் பூட்டி வைத்தாள் என்கின்ற செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த அதிர்ச்சி மாறுவதற்குள் சென்ற நாட்களிலே அருமையான தேவ பிள்ளைகளே, மார்த்தாண்டம் பகுதியிலே ஒரு சகோதரி தான் பெற்ற பிள்ளைக்கு விஷம் வைத்து கொண்டாள். எதற்காக? அவளுடைய காதலனை அவள் கைப்பிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் பெற்ற அந்த பச்சிளம் பிள்ளையை விஷம் வைத்து கொண்டாள் என்கின்ற செய்தியை நாம் வாசித்தோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த மாவட்டத்தில் எத்தனையோ தேவ பிள்ளைகள் உண்டு, எத்தனையோ ஊழியக்காரர்கள் உண்டு, எத்தனையோ சபைகள் உண்டு. ஆனால் இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்களை நம் ஆண்டவர் அங்கீகரித்திருப்பாரே. ஆனால் நிச்சயம் இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலை, சோதம் கோமோரா பட்டணத்தை விட அதை விஞ்சும் அளவிலே இவ்வளவு பயங்கரங்கள் இந்த மாவட்டத்திலே நடந்திருக்க முடியாது. ஆக இந்த மாவட்டத்திலே அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பயங்கரங்கள் தொடர்மையானால் ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியும். அருமையானவர்களே, நானாக இந்த மாவட்டத்திலே எழுப்புதல் அக்கினியை ஊற்றும் ஆண்டவரே என்று ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே என் ஆண்டவர் ஆமென் அவருடைய கோபத்தின் அக்கினியை இந்த மாவட்டத்திலே ஊற்றிவிடக்கூடாது. அதற்காக அருமையான தேவ பிள்ளைகள் ஜெபித்தாக வேண்டும். இந்த மாவட்டத்தில் எப்படிப்பட்ட அநியாயங்களும் அக்கிரமங்களும் ஆமென் இனிமேல் அரங்கேறக்கூடாது. என் ஆண்டவர் துக்கமுகமாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இத்தனை பேர் இந்த இடத்திலே தேவ பிள்ளைகள் என்கின்ற நிலையிலே இருக்கிறார்களே என்றாலும் தேசத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதே என்று ஆண்டவர் ஆமென் துக்கமுகத்தோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த காரியங்களை மனதிலே கொண்டு தேவ பிள்ளைகள் ஜெபித்தாக வேண்டும்.
இனிமேல் இப்படிப்பட்ட பயங்கரங்கள் இந்த மாவட்டத்திலே ஆமென் நடைபெறக்கூடாது. அருமையானவர்களே, ஆயே நாம் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் இந்த மாவட்டத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உருவாக வேண்டுமேயானால் எப்படிப்பட்ட அநியாயங்கள், அக்கிரமங்கள், ஆமேன் பயங்கரங்கள் இந்த மாவட்டத்தை விட்டு அப்புறப்பட்டு போக வேண்டும். ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கின்ற நிலையிலே ஆண்டவருக்கு பயந்து ஜீவியம் செய்ய வேண்டும். இதற்காக தேவ பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபித்தாக வேண்டும். அடுத்த அருமையானவர்களே, உக்ரைனிலே பயங்கரமான போர் பாருங்க. அங்கே அந்த ஏழை அப்பாவி ஜனங்கள் அப்படியே கொல்லப்படுகிறார்கள். ஒன்றும் தெரியாத ஜனங்கள். பரிதாபத்திற்குரிய அந்த காட்சியை பார்க்கிற போது இருதயமெல்லாம் நடுங்கி கொண்டிருக்கிறது. ஆக நாம் இன்னும் அதிகமாக இந்த உக்ரைன் போர், அந்த ரஷ்யாவின் அரக்கத்தனம் ஆமென் ஒழிந்து போக வேண்டும் என்று ஜெபித்தாக வேண்டும். மாத்திரமல்ல, பாகிஸ்தானிலே அரசியல் சூழ்நிலை பதட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. சிலானிலே பொருளாதார நெருக்கடியினாலே அரசு கவிழ்ந்திருக்கிறது. அருமையானவர்களே, அங்கேயும் ஆமேன் சூழ்நிலை மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியங்களை தேவ சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேணும். இன்றைக்கு பாகிஸ்தானிலே சிலானிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் நாளைக்கு இந்தியாவிலே நடக்காது என்று என்ன நம்பிக்கை? ஆக தேவ பிள்ளைகள் நம்முடைய தேசத்தையும் ஆமென் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேணும். இந்த உக்ரைன் போர் அருமையானவர்களை தீர்ந்தாக வேண்டும். பாகிஸ்தானில் நிலையான ஆட்சி உருவாக வேண்டும். அப்படியே சிலானிலேயும் ஒரு அமைதி, ஒரு பொருளாதார எழுச்சி உருவாக வேண்டும். நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தின் சூழ்நிலை, அதிலும் குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்தின் பரிதாபமான சூழ்நிலை என் ஆண்டவரே உடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஜனங்கள் ஆண்டவரே இந்த காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த காரியத்திற்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, இந்த மாவட்டத்தில் ஒரு தேவ பயம் ஆமென் ஆண்டவரே உருவாக வேண்டும். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபத்தினாலே ஆசீர்வாதங்களை கண்ட இந்த மாவட்டம் இந்த நாட்களிலே என் ஆண்டவரே எப்படிப்பட்ட பயங்கரங்களுக்குள்ளே சிக்கி ஆமென் தேவ கோபத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. ஆக எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவருடைய ஆமென் கோபம் எங்களுடைய மாவட்டத்திலே கர்த்தாவே பற்றி எறியாதபடி எங்களுடைய ஜனங்களுக்கு ஒரு தேவ பயத்தை ஆமென் கர்த்தாவே நீர் கட்டளையிட வேணும். அந்த பயம் உருவாவதற்காக ஆமென் நேர்முழங்கால் ஜெப வீரர்கள் ஜெபித்தாக வேண்டும். இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த மாவட்டத்தில் எப்படிப்பட்ட பயங்கரங்கள் இனிமேல் நடைபெறக்கூடாது ஆண்டவரே என்று இந்த மாவட்டத்தை தேவ சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து போராடி ஜெபித்தாக வேண்டும். தொடர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமும் அரக்கத்தனமும் இனிமேல் இந்த மாவட்டத்தில் அரங்கேறக்கூடாது. மாத்திரமல்ல ஆண்டவரே, பாகிஸ்தானிலே அரசியல் ஆண்டவரே குழப்பங்கள், அங்கே கொந்தளிப்புகள், சிலானிலே நெருக்கடிகள், நெருக்கமான சூழ்நிலைகள், இவைகளுக்கு மேலால் உக்ரைன் ஆண்டவரை அழிந்து கொண்டிருக்கிறது. கிருபையாய் இறங்கு இறங்கு இறங்கு. எங்களுடைய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய மாவட்டத்தில் எப்படிப்பட்ட பயங்கரங்கள் இனிமேல் நடக்காதபடி தேவ பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கட்டும். இந்த மாவட்டத்தில் ஒரு மகாபெரிய தேவ பயம் உருவாகட்டும். அப்படியே பாகிஸ்தான் அமைதி அடையட்டும். அப்படியே சிலானிலே என் ஆண்டவரே தேவனே நெருக்கடிகள் தளர்ந்து போகட்டும். உக்ரைன் யுத்தம் ஆண்டவரே நிறுத்தப்படட்டும். கர்த்தர் அப்படியே செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, சென்ற நாளிலே 6 வார்த்தைகளை உங்களுக்கு முன்னாலே வைத்து ஆண்டவர் அடிமைக்கு தந்த விளக்கங்களையும் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்திருக்கிறேன். இந்த நாளிலே 7வது வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன். வேத புத்தகத்தை திறந்து அருமையான தேவ பிள்ளைகளே, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23வது அதிகாரம்
44, 45, 46 ஆகிய வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். எப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். எப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த லூக்கா எழுதிய இந்த சுவிசேஷத்திலே தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்திலும் மார்க் எழுதிய சுவிசேஷத்திலும் தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது என்று வாசிக்கிறோம். எப்படி? தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரையிலும் இரண்டாக கிழிந்தது என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அவருடைய ஆவியை பிதாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த அந்த நேரத்தில் நடைபெற்ற மிக பிரதானமான நிகழ்ச்சியாக இந்த தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரையிலும் இரண்டாக கிழிந்த அந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் மரணத்திற்கும் இந்த தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரைக்கும் ரெண்டாக அப்படி கிழிந்து போனதற்கும் உள்ள தொடர்புதான் என்ன என்பதை நாம் புரிந்தாக வேண்டும். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரத்தில் முதலாக இந்த திரைச்சீலையை பற்றி நாம் வாசிக்கிறோம். இதை எப்படி செய்ய வேண்டும், இதன் அளவு இதன் நீளம் என்ன, இதன் வீதி என்ன என்கின்ற அந்த காரியம், இதை ஆசரிப்பு கூடாரத்திலே எந்த பகுதியிலே தொங்கவிட வேண்டும் என்கின்ற காரியங்களை இந்த யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் முதல் 40வது அதிகாரம் வரையிலும் நாம் வாசிக்கிற போது நம்மாலே தெரிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஆக இந்த திரைச்சீலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை அந்த யாத்திராகமம் 26 முதல் 40 வரை உள்ள அதிகாரங்களை வாசிக்கிற போது நமக்கு தெளிவாக புரியும். இங்கே தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரைக்கும் இரண்டாக கிழிந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்தையும் மகாபரிசுத்த ஸ்தலத்தையும் இரண்டாக பிரிக்கிறது. பிரதான ஆசாரியன் பலிபீடத்திலே பலியை செலுத்திவிட்டு இரத்தம் தோய்ந்த கைகளோடு, அருமையான தேவ பிள்ளையே, நடுங்கிய உள்ளத்தோடு, அப்படியே பயபக்தியோடு இந்த திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வருடத்திற்கு ஒரு முறை கடந்து போவான். எப்படி? பிரதான ஆசாரியன் அப்படியே பலி செலுத்தி விட்டு அந்த இரத்தம் தோய்ந்த கைகளோடு, அருமையான தேவ பிள்ளைகளே, பக்தி நிறைந்து பயம் நிறைந்து நடுங்கி அப்படியே பக்தியோடு இந்த திரைச்சீலைக்கு உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கடந்து போவான். அங்கே அவன் கடந்து போய் கெருபாசன தண்டையிலே ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக ஆண்டவரோடு அவன் பரிந்து பேசுவான். எப்படி? ஜனங்கள் பாவ நிவர்த்தி அடைய வேண்டும் என்று அப்படியே கெருபாசன தண்டையிலே இந்த பிரதான ஆசாரியன் ஆண்டவரோடு ஜனங்களுக்காக பரிந்து பேசுவான். ஆக அங்கே அவன் ஆண்டவரை சந்திப்பான். அல்லேலூயா. எப்படி? அந்த திரைக்கு உள்ளே
பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் இரண்டாக பிரிக்கிற அந்த வேலையை இந்த திரைச்சீலை செய்கிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வருடத்திற்கு ஒரு முறை இரத்தம் தோய்ந்த கைகளோடு பலிபீடத்திலே பலி செலுத்தி அந்த பலியின் வாயிலாக கை நிறைய இரத்தத்தோடு இந்த பிரதான ஆசாரியன் அப்படியே அந்த திரைக்குள்ளே மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அப்படியே ஆண்டவரை தரிசிப்பதற்காக ஜனங்களுக்கு பாவ நிவாரணம் உண்டாக ஆண்டவர் சன்னிதானத்திலே இந்த ஜனங்களுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து அதிலிருந்து விடுதலை வாங்கி கொடுப்பதற்காக வருடத்திலே ஒரு முறை அவன் அங்கே அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திலே கடந்து போவான். அங்கே அவன் கிருபாசன தண்டையிலே அப்படியே ஆண்டவரை சந்திப்பான். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியாயே ஆண்டவரை சந்தித்து ஜனங்களுக்கு ஒரு பாவ நிவாரணத்தை வாங்கிவிட்டு அப்படியே திரைக்கு வெளியே வருவான். வந்து அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பான். அந்த ஜனங்களுடைய காரியங்களுக்கு அப்படியே பரிகாரத்தை சொல்லிக் கொடுப்பான். இது என் ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரிக்கும் வரையிலும் நடைபெற்று கொண்டிருந்த ஆராதனை முறை. அருமையான தேவ பிள்ளையே, வருடத்திலே ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஆசாரியன் கடந்து போய் ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக தேவ சன்னிதானத்திலே பரிந்து பேசி அப்படியே வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதிப்பான். ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்வான். இது எதுவரையிலும் இருந்தது? என் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அப்படியே தன்னுடைய உயிரை கொடுக்கும் வரையிலும் இந்த முறையிலே தான் அங்கே ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆசாரியன் வழியாகத்தான் பாவ மன்னிப்பை ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் முக்கியமான காரியம். ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு நேரடி தொடர்பு இல்லாதிருந்தது. அது அந்த திரைச்சீலை. அருமையானவர்களே, இப்பொழுது ஆண்டவர் சிலுவையிலே மரித்த நேரத்தில் அப்படி அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரையிலும் இரண்டாக அப்படியே கிழிகிறது. ஆக இனிமேல் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு தடை சுவர் தேவை இல்லை என்று அருமையான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி பாவத்திலிருந்து மனுக்குலத்தை அப்படியே விடுவித்து ஆண்டவருக்கும் மனிதனுக்கு இடையிலே இருந்த தடை என்கின்ற அந்த இடைச்சுவரை அவர் தகர்த்து போட்டார் என்பதுதான் இந்த திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரையிலும் இரண்டாக கிழிந்தது என்பதனுடைய பொருள் என்று அருமையான தேவ பிள்ளைகளே உறுதியாய் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தன் தேவையில்லை. ஆண்டவரை நேரடியாக சந்திக்கலாம். ஆக இதுவரையிலும் ஆசாரியன் வாயிலாகத்தான் ஜனங்கள் தேவ சன்னிதானத்திலே விண்ணப்பம் பண்ணுவதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் அறிந்து கொள்வதும். அங்கே ஒரு மத்தியஸ்தன், ஒரு பிரதான ஆசாரியன். இப்பொழுது திரை கிழிந்த காரணத்தினாலே ஆண்டவரை மனிதன் நேரடியாக சந்திக்கலாம். ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தன் தேவையில்லை என்பதை இந்த காரியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆண்டவரையும் மனிதனையும் பிரித்து நின்ற பாவம் என்கின்ற நடுச்சுவர் இயேசுவின் இரத்தத்தால் உடைந்து போகிறது. இனி எந்த மனிதனும் எந்த நேரத்திலும் என் ஆண்டவரை எந்த இடத்திலும் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருங்க, ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்த நேரத்திலே கடைசியாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி, ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தன் தேவையில்லை. ஆண்டவரை ஒரு மத்தியஸ்தன் வாயிலாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை நேரடியாக சந்திக்கலாம் என்கின்ற நிலை அப்படியே அங்கே உருவாயிற்று. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அன்றைக்கு ஒரு நாள்
ஆண்டவர் இயேசு அந்த சமாரியா ஸ்திரீயிடம் சொன்னாரே, எப்படி இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனை எங்கும் ஆமென் ஆராதிக்கிற காலம் வருகிறது என்று சொன்னாரே. ஆக அந்த காலம் என் ஆண்டவர் சிலுவையிலே மரித்த அந்த நேரத்திலே உருவாயிற்று. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஆம், பிரதான ஆசாரியனுடைய அந்த உதவி இல்லாமல், ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தன் இல்லாமல் என் ஆண்டவரை நேரடியாக ஆராதிக்கின்ற சூழ்நிலை, நேரடியாக சந்திக்கின்ற சூழ்நிலை இங்கே உருவாகிறது. ஆண்டவர் சிலுவையிலே மரித்த காரணத்தினாலே. ஆக இதுவரையிலும் இரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள், அவர்கள் எந்த சபை பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எனக்கு மீட்பை கட்டளையிட்டு விட்டார். ஆகே மீட்கப்பட்ட நான் இனி சடங்காசார ஜபங்களை ஏறெடுத்து பாவ மன்னிப்பிற்காக மனிதனிடம் அறிக்கை செய்கின்ற நிலையிலே ஆமென் இல்லை என்பதை ஆமென் உணர்ந்தாக வேண்டும். ஆண்டவருக்கும் மனிதனுக்கு இடையில ஒரு மத்தியஸ்தன் தேவையில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சபை பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இதை புரிந்தாக வேண்டும். ஆக மனிதனிடம் போய் பாவ மன்னிப்பு அந்த அறிக்கையை செய்ய வேண்டிய தேவை இனி இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்கின்ற அந்த பாரம்பரிய ஜெபமும் தேவையில்லை என்பதை அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் என்றிருக்கின்றவர்கள் அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி? ஆண்டவரை சந்திக்க மனிதனுக்கு ஆண்டவர் சிலுவையிலே அவர் மரித்த காரணத்தினாலே ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருந்த தடைச்சுவர் அதை ஆண்டவர் எடுத்து போட்டார். ஆக ஆண்டவரை சந்திக்க மனிதனுக்கு ஒரு மத்தியஸ்தன் தேவையில்லை. இந்த நிலை இருக்கிற போது ஒரு மனிதனிடம் போய் பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு பெற தேவையில்லை. மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரம்பரிய ஜெபம், புனிதர்களுடைய பெயர்களை சொல்லி புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்கின்ற பாரம்பரிய ஜெபத்தை நாம் செய்ய வேண்டிய தேவையில்லை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் ஆராதிக்கலாம் என்கின்ற நிலையை என் ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய ஆவியை அப்படியே பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்த காரணத்தினாலே அப்படியே நாம் ஆண்டவரை நேரடியாக ஆராதிக்க சந்திக்க நாம் தகுதி படைத்திருக்கிறோம். ஆக அருமையான தேவ பிள்ளைகள், இந்த காரியத்திலே மனதிலே கொண்டு இந்த காரியத்தை விசுவாசித்து நான் பேசுகிற வார்த்தைகளை நன்றாக யோசித்து வேதத்தை தியானித்து அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆவியோடு உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஒரு மனிதனிடம் போய் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புனிதர்களை பார்த்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவரை நாம் ஆவியோடு உண்மையோடும் ஆராதித்து நம்மை ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய காரியங்களை நாம் செவனே நிறைவேற்ற முடியும். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறேன். கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. இந்த கடைசி வார்த்தை ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாலே சொல்வதற்கான தைரியத்தை ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை அடிமைக்கு தந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க எங்களுக்கும் உமக்கு இடையிலே இருந்த பாவம் என்கின்ற நடுச்சுவரை என் ஆண்டவரே நீர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி அப்படியே முறித்து போட்டீர் ஆண்டவரே. ஆக உம்மை சந்திக்க எங்களுக்கு இனி ஒரு மத்தியஸ்தன் தேவையில்லை.
என் ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலிருந்து இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு புரிதர்கள் உதவி செய்ய வேண்டிய அவசியமில்லை என்கின்ற நிலையை என் ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறீர் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகள் வாயிலாக என் ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு ஆண்டவரே உணர்வை கட்டளையிட வேணும். என் ஆண்டவரோ ஜீசஸ், உம்முடைய சித்தத்தின் படியான விடுதலையை ஜனங்களுக்கு கட்டளையிட வேண்டும். நீர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி எங்களுக்காக வாங்கி தந்த இந்த மீட்பை நாங்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள வேணும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேசியிருக்கிறேன் ஆண்டவரே, 7 வார்த்தைகளையும் பேசியிருக்கிறேன் என் ஆண்டவரே. தேவரே, இந்த 7 வார்த்தைகளையும் தேவ பிள்ளைகள் தொடர்ந்து பார்த்து அப்படியே சிந்தித்து அப்படியே தியானித்து என் ஆண்டவர் சிலுவை வாயிலாக ஜனங்களுக்கு என்ன என்ன காரியங்களை அறிவித்திருக்கிறார், அப்படியே என்ன என்ன ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை ஆண்டவரே இந்த தியான நாட்களிலே இவர்கள் புரிந்து கொள்ளட்டும், உணர்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் மகிமைப்படும். உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஒரு ஆழமான உணர்வை தாரும். கர்த்தர் மகிமைப்படும். என் ஆண்டவரே, எங்களுடைய மாவட்டத்திலிருந்து இந்த தேசத்தின் எழுப்புதல் உருவாக வேண்டும் என்ற பாரம், என் ஆண்டவரே அந்த வைராக்கியம், என் ஆண்டவரே அந்த விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உருவாகட்டும். அவருடைய ஜெபங்கள் ஆண்டவரே தேசத்தின் அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள் இவைகளை தங்களுடைய சிரசிலே சுமந்து தேவ சன்னிதானத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற போராட்ட ஜெபங்களாக மாறிட்டும். எங்களுடைய மாவட்டத்தின் ஆண்டவர் விரும்பாத அருவருப்புகளும் எங்களுடைய மாவட்டத்தை என் ஆண்டவர் கோபக்கண்களோடு பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையும் மாறி போகட்டும். எங்களுடைய ஜெப வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு இந்த உணர்வை தாரும். கர்த்தர் மகிமைப்படும். எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை பரலோகம் அங்கீகரித்தபடியால் துதிக்கிறேன். என் ஆண்டவர்களுடைய மாவட்டத்தில் ஆண்டவரே கருணை கண்களோடு எங்களுடைய மாவட்டத்தை பார்க்க வேணும். இந்த மாவட்டத்தில் ஒரு எழுப்புதல் உருவாக தேவ பிள்ளைகளுடைய ஜெபங்களை அங்கீகரிக்க வேணும். இந்த பொல்லாப்புகள் இனிமேல் எங்களுடைய மாவட்டத்தில் அரங்கேறக்கூடாது. கர்த்தர் மகிமைப்படும். சகல துதியும் கனமும் மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யூடியூப் வாயிலாக இல்லது டிவி வாயிலாக இந்த செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக என் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் பயனுள்ள வார்த்தைகளாக அப்படியே கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு அமையும் என்ற விசுவாசத்தோடு இதை பேச கிருபை பாராட்டி என் தேவனை ஒரு முறை கூட நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.